வெல்கம் பேக் டு சிலோன் யாத்ரி. ஆஃப்டர் வந்து நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு, சரியா ஒரு வருஷத்துக்கு பிறகு வீடியோ ஒன்று போட போகிறோம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்துட்டு நம்மளால் இந்த வீடியோ இது வ்ளாகிங்கை வந்து கண்டினியூ பண்ண முடியலை. எங்களோட ஹைக்கிங்கோ இதோ இல்லை, அதாவது டோட்டலாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் சில பர்பஸுக்காக வேண்டி இப்போ காலையில் ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ நாங்கள் போகிறது வந்து சிலவாக். நாங்கள் இப்போ இருக்கிறது டெல்டாவிலேருந்து நாங்கள் சிலவாக் போகிறோம். சிலவாக் போயிட்டு அங்கே ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று பார்க்கலாம் வேண்டி இருக்கிறோம், பிரைடல் வாட்டர் ஃபால். நான் போகிற வழியில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் பெட்ரோல் போடணும் காருக்கு, போயிட்டு பிறகு கண்டினியூ பண்ணுவோம். கேஸ் அடித்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஸோ இன்னும் ஒரு 81 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. தாண்டி சிலவாக் போகிறோம். இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு 35 நிமிஷத்தோட பயணம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே போயிட்டு அங்கே ஏதாவது இடத்துல சாப்பிடணும். காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ வந்து 11:30 ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய ஹைக்கொண்டு இல்லை, ஹைக்கண்டே சொல்ல முடியாத ஒரு சின்ன ஒரு 15 நிமிஷம் 20 மணி நேரத்துக்குள்ளே நடந்து முடிக்கக்கூடிய ஒரு இடம் தான். நான் போயிட்டு காட்டுற இடத்த. ஸோ வாங்க. எப்படி இருக்கு வியூ? வேற லெவல். அதாவது கனடாவிலே வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா தான் இன்னைக்கு வந்து நிறைய சீனிக் இடங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து கல்கேரியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் கொலம்பியா வந்து நிறைய மவுண்டன்ஸ் இருக்குது, சுற்றி எப்பயுமே மவுண்டன். பட் இந்த முறை வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்னோ இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு உயரமான நீர்வீழ்ச்சிகள் மலைகளும் கூட இந்த பிரதேசங்களில் தான் இருக்குது. சிலவாக் சிட்டிக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். இன்னொரு 15-20 நிமிஷத்துல பயணம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டாப் பண்ணி ஒரு நல்ல சாப்பாடு ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். வியூவை பாருங்க, வேறு லெவல் இருக்குது. வலது பக்கம் பாருங்க, இன்னொரு அழகான வாட்டர் ஃபால் ஒன்று தெரியுது. தண்ணி நிறைய இல்லை, ஏன்னா இனித்தான் வந்து இப்போ ஸ்ப்ரிங் டைம். இனித்தான் வந்து ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வர தொடங்கும். அது காட்டின வாட்டர் ஃபாலுக்கு தான் நாங்கள் போகிறோம். பிரைடல் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறது. இன்னும் நிறைய இருக்குது. அதனால் பாருங்கள் எப்படி வியூ இருக்குன்னு பாருங்கள். எங்கள் நாட்டிலேயும் இப்படியான ஒரு அழகான வியூ இருக்குது. நான் நிறைய தடவை இந்த பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி அழகான வியூ இருக்கிற பிரதேசத்துக்குள்ளால நாங்கள் போயிருக்கிறோம். ஸ்பெஷலி வந்து அவிசாவில் தாண்டினாலே இப்படி ஒரு வியூ தான் கிடைக்கும் எங்களுக்கு போகிறோம்டா. பிரைடல் ஃபால்ஸ் போகிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்குது. இப்போவே வந்து அவங்க ரோட்டில் சைன்ஸ் எல்லாமே தெரியுது, வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரிக்கு. இன்றைக்கு வேலை நாள் அப்படின்னாலும் அவ்வளோ பெரிய க்ரௌட் ஒன்று இல்லைங்க. அது ஸ்பெஷலி வந்து இந்த பக்கம் போகிறார்கள். இந்த போட்டிருக்குது பிரைடல் வெயில் ஃபால்ஸ். பிரைடல் வெயில் ஃபால்ஸ் அது வந்து மணமகன்ற தலையில் போடுற அந்த வெள்ளை, என்ன சொல்கிறது அதுக்கு, வெள்ளை வந்து அந்த பின்னுக்கு ஸ்கார்ஃப் மாதிரி போடுவாங்க. அதை வச்சு தான் இந்த பேர், இந்த வாட்டர் ஃபாலுக்குரிய பேரும் வந்தது. அந்த மாதிரி ஒரு
வியூ தான் இந்த வாட்டர் ஃபால்லையும் கிடைக்கும் உங்களுக்கு. போகிற வழியிலே வந்து நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இனிதான் வந்து உண்மைக்கு சீசன் ஸ்டார்ட். இந்த நீர்வீழ்ச்சிகளுடைய இவ்வளோ நாள் வந்து உறைஞ்சி போயிருக்கும் பனியில் இப்போ தான் கரையை தொடங்கியிருக்கு. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிலவாக்கு இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. பட் நான் இப்போ இங்கே போகிறது வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் ஒன்று. இது அது ஏன் என்னதுன்னு சொல்லி நான் போன பிறகு அங்கே சொல்கிறேன். சரி, கூகுள் அக்கா ஏதோ சொல்கிறா, அதன்படி நாங்கள் கேட்டு Turn right onto Bridal Falls Road. In 500 meters, you will arrive at your destination. இன்னொரு 500 மீட்டருக்கு போய் சேரத்துக்கு நீர்வீழ்ச்சியை பார்க்குற இடம். அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன குட்டி ஹைகோண்ட் இருக்குது. அதை முடிச்ச மட்டும் சொன்னால் வாட்டர் ஃபால் வரும். பக்கத்துலேயே வந்துட்டாச்சு. நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி இருக்கிற இடத்தால நாங்கள் உள்ளே போகணும். இதுதான் வழி. வெஹிக்கிள் போக இல்லாது இதுக்குள்ளே இதால் போயிட்டு. ஸோ இதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் பிரைடல் பார்க்குன்னு சொல்கிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவோட பார்க் கொண்டு தான் இது. இந்த பார்க்குக்குள்ளே வந்து உங்களுக்கு நீர்வீழ்ச்சிகள் அதே மாதிரி கேம்பிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படியான விஷயங்கள் இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு 60 மீட்டர் ஏதோ உயரம், 60 மீட்டர் உயரம். ஆமாம், இந்த பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்குள்ளே 6வது இல்லாட்டி 7வது நீளமான நீர்வீழ்ச்சிகள் உண்டு. அது தவிர ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த பிரைடல் நீர்வீழ்ச்சி என்று சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வார்த்தை காரணம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். மணமகள்கிட்ட பின்னுக்கு போடுற அந்த ஒயிட் கலர் நெட் இருக்கும். அந்த நெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி தான் இருக்கும். அந்த பிரைடல்ட அந்த நெட்டில் இருக்கிற தோட்டம் தான் இந்த நீர்வீழ்ச்சியில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வேலை நாள், அதால் வந்து ரொம்பவே ஆக்கள் குறைவு. பின்னுக்கு திருப்பி காட்டுறேன். ஒரு கொஞ்சம் பேர் தான் வராங்க. அதுவும் இந்த நாட்டுக்காரர்கள் இல்லை. இன்னொரு அட்வான்டேஜ் என்று சொன்னால் பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை கனடாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேஷனல் பார்க்கோ இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ரிக்ரியேஷன் ஒரு பண்ணக்கூடிய இடங்கள்லையோ வந்து ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்க வழி செஞ்சு வச்சுருக்குறாங்க. அது ஹைக்காக இருக்கட்டும், ட்ரெயிலாக இருக்கட்டும், ட்ரெக்காக இருக்கட்டும், ஆஃப் ரோடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அழகாக பாதை அமைச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ எங்களோட ஊரில் வந்து அதாவது நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று இல்லை. நாங்கள் வந்து வழி தேடி தான் போகணும். சில இடங்களில், ஒரு சில இடங்களில் தான் அப்படி அந்த பம்பரக்கு அந்த மாதிரி நீர்வீழ்ச்சிகளுக்கு தான் அந்த பாதையெல்லாம் இருக்குது. மற்றும்படி நிறைய இடங்களில் வந்து அப்படி இல்லை. ஸோ நாங்களே பாதை தேடி தான் போகணும். இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான் ஏர்லியாக சொன்னதே தான். ஒரு 15 நிமிஷத்துக்குரிய ஹைக் தான் இது. 15 ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவே இடம் நேரம் எடுக்காது. எப்படி இருக்கு வெயிட், நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். வாவ், உண்மைக்கு இங்கே பார்க் பண்ண விடலாம், இங்கே இந்த இடத்துல பார்க் பண்ணுறது விடலாம். ஆனால் இவங்க பார்க் பண்ண விடுறதில்ல. உள்ள சில வேளை வந்து க்ரௌட் கூட இருக்கும்போது விடுவாங்களோ தெரியல. பட் நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது. நல்லா அழகாக பார்க்கிங் இருக்குது, முன்னோட வாஷ்ரூம் இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 9 இருக்குது, 9 or 8 நினைக்கிறேன். குளிருது, பட் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. இது என்ன இடம் வந்து பார்ப்போம்.
பேயாஸ் இருக்குது, பேயாஸ் இங்கே. ஓ மை காட், நான் ஸ்ப்ரே கூட கொண்டு வர இல்லை. கரடி இருக்குது, கவனமாக போகணும். Two falls in 15 minutes. நான் சொன்னேன் 15 நிமிஷத்தில் போயிடலான்ட்டு. Parties work here. Lock your vehicle night and day. Don't leave valuables in your car. Use anti-theft device. Wow. மேலே பாருங்க, சூப்பராக இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி பாகிஸ்தான் அப்படி ஆப்கான் சைடில் இருந்து வந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஈஸியான, ரொம்பவே ஈஸியான ஹைக் உண்டு. குட்டி பாலம் ஒன்று இருக்கு. இந்த பாலம் தாண்டித்தான் போகணும். கரடிகள் நடமாடுற இடம்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஒரு கரடியாக இருக்கு, உட்காந்து இல்லை, ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. இடம் வந்து ஏற்றமான இடம் தான், அதாவது ஹைக் தான். ஆனால் அவ்வளோ பெரிய ஹைக் ஒன்று இல்லை. ஓகே, பக்கத்துலேயே வந்துட நினைக்கிறேன். அருவிட சத்தம் கேட்குது, காற்று எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வாட்டர்ஃபால் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பெஸ்ட் டைமிங்னா ஸ்ப்ரிங், அப்படி இல்லாட்டி சம்மர் டைம். அதாவது ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு பிறகு, அப்படி இல்லாட்டி சம்மர் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபேமிலியோடு வந்து அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பர்பான ஒரு இடம். ஆனால் கவனமாக வாங்க, யாரும் வர முடியும். ஓ யா, கிட்டே வந்துட்டோம். Wow. இப்படி இருக்குன்னு பாருங்க. Dad, I was going like that. 60 மீட்டர் உயர பிரிட்டிஷ் கொலம்பியாட சிலவக்கிட ஒரு பொக்கிஷ விளையாட்டு அதிசயம், பிரைடல் வேல் ஃபால்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்துக்கு போகலாம், பட் இங்கே தெளிவாக போட்டிருக்குறாங்க, டேஞ்சர், ஹெசார்டஸ் ஏரியா, டூ நாட் ப்ரொசீட் பாஸ் திஸ் பாயிண்ட். சரி, நீங்கள் அவங்க போடுற ரூல்ஸை நாங்கள் மதிப்போம். நான் ஸ்ரீலங்காவில்னு சொன்னால் நான் இதை விட மேலே போய் பக்கத்துலேயே போயிட்டு வருவேன். மற்றவங்க போகிறாங்கன்றதுக்காக என்னால் போக முடியாது.
ஆனால் இங்கேருந்து பார்த்தா தான் உண்மைக்கு அழகாக தெரியுது. பக்கத்தில் போனீங்கன்னா அந்த மேல் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த மேலே சின்ன ஒரு துண்டு இருக்குது, அதுலேருந்து விழுந்து தான் நீங்கள் வருது. ஸோ இன்னொரு படுக்கை ஒன்று இருக்குது மேலே, அதுக்கு மேலே இன்னும் ஒரு துண்டு இருக்குது. இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் போகிறோம். அரை மணி நேரத்துக்கிட்ட நின்னாச்சு. அழகாக நல்லபடியாக வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டு அப்படியே நாங்கள் இனி வீட்டை போகிறது தான் பிளான். வுட்லேண்ட் ட்ரெயில் இப்போ நாங்கள் நீர்வீழ்ச்சி பார்த்தாச்சு. வுட்லேண்ட் ட்ரெயில் இருக்குது, இதுக்கு போயிட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாதையெல்லாம் செஞ்சு நம்மளோட நாட்டிலையும் இந்த மாதிரி அழகாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன், வேண்டிக்கிறேன். இப்படியான ஒரு இடம் பார்க்கலாம். நீங்கள் அந்த மேல் ரம்போட நீர்வீழ்ச்சி பார்க்க போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. சிவனொளி பாதம் மலைக்கு போகிற வழியில் இப்படி இருக்குது. இது ஒரு குட்டி ட்ரெயில் ஒன்று. உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. அது சும்மா எல்லா நீர்வீழ்ச்சிக்கும் நான் சொல்கிற மாதிரி இருக்காது. இது வந்து என்னுடைய முதலாவது நீர்வீழ்ச்சி இங்கே, அதாவது கனடாவில் வந்து இவ்வளோ நாள் நான் போகல, சில காரணங்களுக்காக வேண்டி. ஸோ நிறைய க்ரௌடு, அதாவது வேலை நாள் இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய க்ரௌட் வந்துருந்தது. மற்றது இங்கத்தைய லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம நாடு மாதிரி எந்த நாடு நினைக்கிற நாடுலெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணே இல்லாது. அதால் சில நாள்கள் நம்ம ஒதுக்கி தான் நாங்கள் போகணும். சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய நீர்வீழ்ச்சி, நிறைய தண்ணி வருது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்துட்டு நாங்கள் அந்த வுட்லேண்ட் ட்ரெயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அது ஒரு குட்டி ட்ரெயில் உண்டு. ஸோ அதை முடிய நாங்கள் கீழே அப்படியே போயிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டை போகிறது தான் பிளான். இதுதான் போகிற வழி. எகெயின் இங்கே கரடி நடமாட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்க்க இல்லை. பட் நான் நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற கரடிகள் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது மனுஷனுக்கு. அப்படி இருக்குமெண்டு நீங்கள் அதாவது ரிவ்யூஸ் பார்த்து வாசித்து வரலாம். ஈஸியாக அக்சசபிள் பண்ணக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி, மற்றது ஒரு ட்ரெயில். இங்கே பொதுவாகவே ஒரு மாகாணத்துக்கோ இல்லாட்டி அந்த பிரதேசத்துக்குரிய ஒரு பார்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது கட்டாயம் ஒரு ட்ரெயில் ஒன்று வச்சுருப்பாங்க. அது குட்டி ட்ரெயில், ஒரு கிலோமீட்டர் 500 மீட்டர் இல்லாட்டி 2 கிலோமீட்டர், சில நேரங்களில் 5-10 கிலோமீட்டரும் இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஒரு இடங்களுக்குள்ளே தான் நீங்கள் நடமாட முடியும். ஸோ அப்படி போயிட்டு நீங்கள் வரலாம். இந்த ஆருக்கு நாங்கள் வந்த இடம், நாங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போ நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு சர்க்கிட் ட்ரிப் அடித்து போகிறோம். ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஒரு இடத்துல கூட ஒரு குப்பை இல்லை, அவ்வளவு அழகாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்தா பாருங்க தெரியுது வாட்டர் ஃபால் எங்கே அந்த இருக்கு. அந்த இடத்துலேருந்து தான் வந்தோம் நாங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நாங்கள் கீழே. நிறைய பேர் மேலே எல்லாம் போனவங்க அந்த நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு. இந்த மரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து கனடாவில் இருக்குது, அதுவும் பிரிட்டிஷ் கொலம்பியா பிரதேசங்களில் நிறைய பகுதிகளில் இந்த மரங்களை பார்க்கலாம். நீடல்ஸ் பேயா ட்ரீ அது ஒன்று தான் சொல்லுவாங்க. அது கூறாக தான் அந்த இலைகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசி மாதிரி படிஞ்சு இருக்குது. ஸோ அதால் வந்து ஒழுங்காக தெரிய இல்லை. பட் இந்த இப்படி இருக்கும், சவுக்கு மரம் மாதிரி தான், ஆனால் இதில் இலைகள் வந்து வேறு மாதிரி இருக்குது. அப்படியே நாங்கள் முன்னால் போனால் வெளியில் வந்தாச்சு. எஸ், நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி முதலாவது வாட்டர் ஃபால் நாங்கள் முடிச்சிட்டோம். வர நாளில் நான் வந்து நிறைய வாட்டர் ஃபால் உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லாத்துக்கும் இல்லாத நானும் எனக்கும் தெரியும், உங்களுக்கு இந்த சேனலில் வந்து நிறைய பேருக்கு ஹைக்கிங் இல்லாட்டி வாட்டர் ஃபால் ஹண்டிங் தான். ஸோ இனி வார நாளில் முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு பார்க்கிங் ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் கேம்பிங் ஒரு ஏரியாக்கள்.
அங்கெல்லாம் வந்துட்டு கேம்பிங் கேரவன்ஸ் இருக்குது நிறைய. கேம்பிங் பண்ணுறதுனா நீங்கள் வந்து கேம்ப் பண்ணலாம். இங்கே பாருங்கள் வந்து கேம்பிங் பிளேஸ் வந்து எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. டெடிகேட்டட் ஏரியா. இது ஒரு பிளேஸ் வந்துட்டு இது ஒரு இடம். இது வந்து சைட் 69 70 நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ரிசர்வ் பண்ண முடியும். இப்போ ஹோட்டல் பிளைன்ஸில் நீங்கள் ரிசர்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி 4 இடங்கள் 5 இடங்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களில் தான் நீங்கள் கேம்ப் பண்ண முடியும். ஆனால் இந்த அளவுக்கு வசதிகள் இல்லைங்க. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் நான் நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு மெயின் ரோடால் வராமல் நான் வுட்லேண்ட் அந்த ட்ரெயில் ஒன்று இருந்துச்சு, அதால் ரூம் ஒன்று வந்தாங்க. ஸோ அது வேறொரு என்ட்ரன்ஸில் வந்து போய்டும். ஸோ அங்கேருந்து நான் எந்த முன்னுக்கு கார் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கிறேன். ஸோ ரொம்ப அழகான ஒரு டைம், நல்ல அழகாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய நேரம் எடுக்க கிடைக்கல. அதாவது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுனாங்க. பிரைடல் ஃபால்ஸோட மேல் பகுதி இது. இன்னுமே ஐஸாக தான் இருக்குது. இதெல்லாம் கரையை தொடங்கிச்சுன்னு சொன்னால் நினச்சி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியே வருமானு சொல்லி. இது வந்து பிரைடல் ஃபால்ஸ். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குட்டி ஃபால் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பாருங்க, அது இன்னுமே உருக தொடங்க இல்லை. ஸோ இதோட நான் இதை நிறுத்திக்கொள்கிறேன். நான் மீண்டும் ஒரு நீர்வீழ்ச்சியிலையோ இல்லாட்டி ஹைகான்லேயோ நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரம் சிலோன் யாத்ரி.